கம்யூனிஸ்ட் கட்சி தடைப்பட்ட காலகட்டத்தில் 1949 தருமபுரி மாவட்டமான கல்லாவியில் ரயில் கவிழ்ந்தது. அது எதேச்சையாக கவிழ்ந்திருக்கிறது. அதை கம்யூனிஸ்டுகள் தான் கவிழ்த்தார்கள் என்று ராமமூர்த்தி, கல்யாண சுந்தரம், எஸ்.எம். ராமையா, கே. செல்வராஜ், சடையப்பன், டாக்டர் தெய்வம், இப்படிப்பட்ட ஒரு 33 பேர்கள் மீது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள். அது சேலம் சதி வழக்கு என்று பெயர். அந்த சதி வழக்கை எதிர்த்து இந்த மாவட்டத்தினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் மாவட்ட செயலாளராக இருந்த தோழர் கே. செல்வராஜ் அவர்களுடைய தங்கை நாமக்கல் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் ஒரு சிறு பெண்ணாக 15-16 வயது பெண்ணாக இருக்கிற பொழுது பேண்ட் ஷர்ட் போட்டுக்கொண்டு கேப் அணிந்து கொண்டு அங்க நேரடியாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் மீது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க, சதி வழக்கு ஒழிக, இங்குலாப் சிந்தாபாத் என்று அந்த போலீஸ் ஸ்டேஷன் மீது கோவிந்தம்மாள், செல்வராஜனுடைய தங்கை கோவிந்தம்மாள் குண்டு வீசினார்கள். அதனால் அவர் கைது செய்யப்பட்டு 2 ஆண்டு சிறை வைக்கப்பட்டார். அவ்வளவு.